மிகுல்னு ஒரு சின்ன பையன். அவனுக்கு மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா, அவங்க குடும்பத்துல மியூசிக்கையே பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சிடென்டலா ஒரு நாள் அவன் இறந்தவங்களோட உலகத்துக்குள்ள போயிடுறான். அங்க போனதுக்கப்புறம் நடக்கிற அட்வென்ச்சர், அது மூலமா அவங்க குடும்பத்துல ஏன் மியூசிக்க பேன் பண்ணி வச்சிருக்காங்கன்ற இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறான். ஸோ, ரியாலிட்டி மோட் ஆஃப் டெலுலு மோட் ஆன். ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஒரு அம்மா, அப்பா, ஒரு பொண் குழந்தை. இந்த அப்பாவுக்கு மியூசிக்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆனா, அவருக்கு அது மட்டும் பத்தாது. அந்த உலகமே திரும்பி பார்க்குற மாரி ஏதாவது சாதிக்கணும். அதனால அவர் குடும்பத்த விட்டுட்டு தன்னோட ட்ரீம தேடி போறேன்னு போனவர் தான் திரும்பி வரவே இல்ல. அதுக்காக இந்த அம்மா ஒண்ணும் அழுதுட்டு சோகமா ஓரமா போயெல்லாம் உட்காராம, அவங்களோட மொத்த கோவத்தையும் வீட்ல இருந்த எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு அங்க ஆரம்பிச்சாங்க. ஏதாவது பண்ணணும்னு. அதுதான் ஷூ மேக்கிங். அத நல்லா கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வளர்ந்தோனே, அவங்க பொண்ணுக்கு அத சொல்லிக் குடுத்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிசினஸ் க்ரோ ஆகி, அவங்களோட பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. குடும்பமும் வளர்ந்துச்சு, பிசினஸும் வளர்ந்துச்சு. இத பண்ணவங்க நம்ம மிகுல்ன்ற சின்ன பையனோட பாட்டியோட பாட்டியோட பாட்டி. ஸோ பாட்டியோட பூட்டி. அவங்க இப்போ உயிரோட இல்ல. அவங்களோட நினைவு நாள் அன்னைக்கு இந்த கதைய மிகுல் நம்மளுக்காக சொல்றான். அவங்க ஷூ மேக் பண்ணாங்கல்ல, அவங்களோட பொண்ணு தான் இப்ப மிகுலோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியா, ஒரே வீட்ல தான் இருக்காங்க. மிகுல் தான் இருக்கிறதுல குட்டி பையனா இருக்கான். இப்போ அந்த கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் உயிரோட தான் இருக்காங்க. அவங்கன்னா மிகுலுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்லயும் அந்த மாரி ஃபேவரைட் பாட்டி இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. இங்க மிகுலோட இந்த ஃபேவரைட்டான பாட்டிக்கு ஒரு முத்தம் குடுத்து, "ஹாய் மாமா கோகோ" அப்படின்னு அவங்கள கூப்பிடுறான். ஆனா அவங்க வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஞாபகம் மறதி. ஆனாலும் பரவால்ல. நம்ம மிகில்க்கு அந்த பாட்டிகிட்ட பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன பேசினாலும் அவங்க கிட்ட தான் பேசுறான். ஜாலியா பேசுறான். எப்ப பார்த்தாலும் அவங்களோட தான் பேசிட்டு இருக்கான். அவங்களோட பொண்ணு இருக்காங்க. அவங்கலாம் அந்த வீட்டு பக்கம் யாராவது தெரியாம மியூசிக் போட்டுக்கிட்டே கிராஸ் பண்ணா கூட, அப்படி ஒரு கத்து கத்துறாங்க. கோவமாகுறாங்க. மிகில் ஒரு நாள் வெறும் ஒரு பாட்டில்ல ஃபீ ஃபீன்னு அப்படியே சவுண்ட் போட்டுட்டு இருக்கான். அத கூட "நோ மியூசிக்" அப்படின்னு சொல்லி கோவமா தான் சொல்றாங்க. இவங்க குடும்பமே அப்படியே ஷூ மேக்கிங் பண்ணிக்கிட்டு பிஸியா இருக்காங்க. நம்ம மிகுலும் அந்த ஷூ மேக்கிங் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அவன் எங்கேயோ போறான் அத பண்றதுக்கு. அப்பயும் அவன் சொல்லிக்கிட்டே போறான். "என் குடும்பமே இப்படி இருந்தாலும், ம்ஹ்ம். நான் அப்படி கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போறப்பலாம் வந்து எல்லா மியூசிக்கையும் ரசிச்சுக்கிட்டு சவுண்ட போட்டு அப்படியே ரோட்ல போயிட்டுருக்கும்போது ஒரு மார்க்கெட் ஏரியா மாரி இருக்கு. அதுக்குள்ள அவரு பூந்து பூந்து அப்படியே போறாரு. அந்த மார்க்கெட் ஏரியாக்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கு. அது வந்து எர்னெஸ்டோ அப்படிங்கிற ஒரு மியூசிஷியன். அவர் அப்படியே கிட்டார் வச்சுட்டு நிக்கிற மாரி இந்த ஸ்டாச்சு இருக்கு. இவர மாதிரி ஒரு பெரிய சிங்கர் ஆகணுன்றது தான் நம்ம மிகுலோட ஆசை. இந்த ஆசை எல்லாத்தையும் அப்படியே கேஷுவலா ஒருத்தர் கிட்டார் வச்சுக்கிட்டு பாட்டு பாடுற மாரி இருக்காரு. அவரோட ஷூவ பாலிஷ் போட்டுக்கிட்டே மிகுல் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. அப்ப அவரும், "எப்பா எதுக்குப்பா டைம் வேஸ்ட் பண்ற? ஷூ பாலிஷ் போடுற வேலைய பாருப்பா." அப்படின்லாம் சொன்னாலும் மிகுலால வந்து அந்த பாட்டு பாடுறது, எர்னெஸ்டோ, அந்த கிட்டாரு இத பத்தியெல்லாம் பேசாம அவனால இருக்கவே முடியல. அத பத்தியே நொண நொணன்னு பேசிட்டே இருக்கான். அப்போ அவர் சொல்றாரு, "இவ்ளோ ஆசை இருந்துச்சுன்னா, நீயும் பேசாம வந்து மியூசிஷியன் ஆக வேண்டியது தானே! பாட்டெல்லாம் பாட வேண்டியது தானே!" அப்படின்னா, "ஐய்யய்யோ! நானா?" அப்படின்னு பயப்படுறான். அதுக்கு அவர் சொல்றாரு, "என்ன நீ இவ்ளோ பயப்படுற? இதெல்லாம் உன் ஃபேமிலில போய் சொல்றதுக்கு உனக்கு இவ்ளோ பயமா இருந்துச்சுன்னா, அப்ப ஷூ பாலிஷ் போடுற வேலையவே ஹேப்பியா பண்ணு" அப்படின்றாரு. அப்பவும் அவனுக்கு அது மனசு ஏத்துக்கவே முடியல. அப்ப அவர் சொல்றாரு, "அங்க பாரு! இன்னைக்கு ஒரு டேலண்ட் ஷோ இருக்கு. அதுல சைன் அப் பண்ணி அந்த மியூசிக் கான்டெஸ்ட்ல நீ கலந்துக்கோ. நீ வந்து ப்ரூவ் பண்ணலாம் உன் டேலண்ட்ட" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம மிகுலோ வந்து, "என்னது நானா? சைன் அப்பா?" அப்படின்னு ரொம்ப அப்படியே திக்கி திணறிட்டு இருக்கான். அப்ப அவர் கையில இருக்கிற கிட்டார மிகுல் கையில குடுத்து, "இந்தா நீ என்னதான் பண்றன்னு பார்க்கலாம். எங்க ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. மிகுலோ அத கையில வாங்கி அப்படியே அந்த ஸ்ட்ரிங்க அப்படியே ப்ளே பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றாரு. திடீர்னு அவங்க வீட்டு பாட்டி, அவங்க குட்டீஸ் எல்லாம் சைட்லேருந்து எங்க தான் வந்தானுங்கன்னு தெரியல. ஒரு 3 பேர் அவன் குடும்பத்துலேருந்து வந்து இந்த கிட்டார குடுத்தார்ல ஒருத்தரு, அவர போட்டு பரோட்டா மாரி பொரட்டி எடுக்குறாங்க. அடி பின்னி எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிகுலையும் கோவமா அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, அவங்க அம்மா, அப்பா, அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாரும் ஷூ மேக் பண்ணிட்டுருக்காங்க. அந்த இடத்துல வச்சு, "பாரு இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு." "என்ன பண்ணிட்டு இருந்தான்?" அப்படி. "ஒரு கிட்டார் வச்சிருக்கிற மியூசிஷியனோட ஷூவ பாலிஷ் பண்ணியிருக்கான்." அடப்பாவிங்களா! அத கேட்டதுக்கே அவங்க குடும்பத்தில இருக்க எல்லாரும் அவ்ளோ ஷாக் ஆயிட்டாங்க. அவன் என்னடான்னா, "நம்ம புள்ள கையில கிட்டார குடுத்துட்டான்" அப்படின்னு சொல்லி
பெரிய விஷயமா பேசுறாங்க. எல்லாரும் "நோ வே! இந்த மாரிலாம் திருப்பி நடக்காம பார்த்துக்கோ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டோனே, இவனும் அப்படியே இன்னைக்கு நைட் ஒரு டேலண்ட் ஷோ இருக்கு. அது மியூசிக் ரிலேட்டடாலாம் சொல்லல. சும்மா சாதாரணமா ஒரு டேலண்ட் ஷோ இருக்கு அப்படிலாம் சொன்னோனே, அந்த பாட்டியும் வந்து "இன்னைக்கு யாரும் எங்கேயும் போக்கூடாது. இன்னைக்கு நம்ம முன்னோர்களெல்லாம் நெனச்சு சாமி கும்பிட போறோம். அவங்க ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து நம்மள கிராஸ் பண்ணும். ஸோ இன்னைக்கு நைட்டு எல்லாரும் இங்க தான் இருக்கோம்." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மிகுல் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான். அந்த பாட்டியோ வந்து "எங்கடா போற? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல." பீயிங் அ பார்ட் ஆஃப் ஃபேமிலின்னா என்ன அர்த்தம்? நீ நைட் எங்கேயும் போக்கூடாது. இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோனே, அங்க தான் அந்த கோகோ அந்த பாட்டியும் இருக்காங்க. அதாவது அந்த பாட்டியோட அம்மா. கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் இருக்காங்கல்ல அவங்க. அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்து, "அப்பா வீட்டுக்கு வராங்களா?" அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டோனே, "ஆ இல்ல, இல்ல யாரும் வரல. நான் இருக்கேன். உங்க பொண்ணு இருக்கேன்." அப்படின்னு இந்த பாட்டி கன்சோல் பண்றாங்க. ஆனா அப்ப கூட, "நீ யாரு?" அப்படின்னு திருப்பி ஞாபக மறதிக்கு போயிடுறாங்க. இந்த கேப்ல திரும்பி மிகுல் வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இங்க இந்த சீன கட் பண்ணி, ஒரு டாக் ஒண்ணு மிகுலோட வீட்ல சீக்ரெட்டான ஒரு இடத்துக்குள்ள போக ட்ரை பண்ணுது. அப்படி அது நுழைஞ்சு கிழஞ்சு போன உடனே, அந்த இடத்துல பார்த்தா மிகுல் இருக்கான். அவனும் "அப்பாடா பயந்துட்டேன். வேற யாரோன்னு. நீ என்னைய காட்டிக் குடுத்துறாத. சீக்கிரம் உள்ள வா." அப்படின்னு அந்த டாக்க உள்ள இழுத்துக்கிறான். அது என்ன இடம்னு பார்த்தா, மிகுல் வந்து சீக்ரெட்டா ஒரு கிட்டார் வச்சிருக்கான். வெறும் கிட்டார் மட்டும் இல்ல. அந்த எர்னஸ்டோவோட ஃபோட்டோ, அவருக்கு முன்னாடி நெறைய கேண்டில்ஸு, அவர் பாடுன பாட்டோட அந்த கேசெட்டு, டிவி அத ப்ளே பண்ணி பார்த்து, அவர் எப்படி ப்ளே பண்றாரோ, அதே மாதிரி பார்த்து கத்துக்கிட்டு, அவன் கிட்டாரெல்லாம் கூட சூப்பரா வாசிக்கிறான். அப்படி அவன் வாசிக்கவுனே, அவனுக்குள்ளேயே ஒரு வெறி வந்து, "இன்னைக்கு நடக்க போற அந்த மியூசிக் கான்சர்ட்ல நம்ம கலந்துக்கிறோம், ஜெயிக்கிறோம்." அப்படின்னு முடிவு பண்ணி, வீட்ல இருந்து கிட்டாரையும் எடுத்துக்கிட்டு, அந்த டாகோட சேர்ந்து வீட்ட விட்டு இறங்கி போய் வெளிய போக ட்ரை பண்றான். அப்படி ட்ரை பண்றப்போ, இந்த சைடு பாட்டி, அந்த சைடு அம்மா, அப்பா இப்படின்னு எல்லாரும் மாத்தி மாத்தி வர்றத பார்த்து அப்படியே தப்பிச்சு ஓடுறப்போ, திரும்பவும் அந்த ஆன்செஸ்டர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அவங்க சாமி கும்பிடுவாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள போயிடுறான். அந்த ரூம்குள்ள தான் அந்த கோகோ பாட்டி அவங்களும் உட்காந்துருக்காங்க. ஆனா, அவங்க தான் எதுவும் பேச மாட்டாங்களே, ஞாபக மறதியாச்சே. அதனால அவங்க உட்காந்துருக்காங்க. இவன் என்ன பண்றான், சீக்கிரமா அந்த கிட்டாரையும், அவன்கிட்ட இருந்த அந்த டாகையும், அந்த ஆன்செஸ்டர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல அந்த இடம், அந்த டெஸ்க்குக்கு அடியில உள்ள தள்ளி விட்டுர்றான். இவங்களும் உள்ள வந்துட்டு, "என்னடா பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி, அவங்க அம்மா, அப்பா எல்லாரும் மிகுல்ட்ட கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லையே, சும்மா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்படி சமாளிக்கும்போது அவங்க என்ன செய்றாங்க, "இனிமே நீ ஷூ பாலிஷ்லாம் போட வேண்டாம். நீயும் ஸ்கூல் முடிச்சுட்டு இனிமே எங்களோட ஷூ மேக்கிங்ல நீ ஜாயின் பண்ண போற." அப்படின்னு சொல்லி பெரிய ப்ரமோஷன் குடுக்குற மாரி அவன சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் ஹிஹிஹி அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அப்படின்னு நகண்டு போனோனே, இந்த டாக் என்ன பண்ணுது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருக்க அந்த இடத்து மேல ஏதோ சாப்பாடு, படையல் மாரி வச்சிருப்பாங்கல்ல அந்த ஆன்சிஸ்டர்ஸ்க்கு. அத எடுத்து சாப்பிட பாக்குது. அப்படி அந்த நாய்கிட்ட இருந்து அந்த இத காப்பாத்துற போராட்டத்துல இவன் எப்படியும் புடிச்சு இழுக்கிறப்ப, அந்த விட்டுட்டு போனார்ல, அந்த கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட அவங்க அப்பா, அந்த மியூசிஷியன். அந்த ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்டு அவங்க ஆன்செஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ. அதையே அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னா, அந்த பாட்டியோட அவரோட ஃபோட்டோ ஃபேஸ் மட்டும் கிழிஞ்சிருக்க மாரி ஒரு ஃபோட்டோவா இருக்கும். ஸோ அது கீழ விழுந்து உடையுது. அந்த உடைஞ்ச ஃபோட்டோ அப்படின்னு கையில எடுக்குறான். பார்த்தா அந்த ஃபோட்டோ ஃபோல்ட் ஆயிருக்கு. ஃபோல்ட் ஆயிருக்கிறது எப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவர் கையில ஒரு கிட்டார் இருக்கு. அது எந்த கிட்டாருன்னு பார்த்தா, இந்த எர்னெஸ்டோ வச்சிருக்கார்ல, அதே கிட்டார். ஸோ மிகுல் என்ன சொல்றான், "ஓ! எர்னெஸ்டோ தான் அப்ப என்னோட தாத்தாவா?" அத தெரிஞ்சுக்கிட்ட அந்த எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றான், "இவர் தான் என்னோட தாத்தா. நானும் ஒரு மியூசிஷியன் ஆகப் போறேன். இவர மாரியே ஆகப் போறேன்னு" சொல்லி வீட்டுக்கு முன்னாடி நின்டு பேன்னு கத்திர்றான். எல்லாரும் பார்த்துட்டு, "டேய் என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி அவன வச்சு செய்றாங்க. அந்த பாட்டியோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயி, அவன் கையில இருக்கிற கிட்டார வாங்கி அப்படியே உடைச்சு போட்டுர்றாங்க. "நோ மியூசிக், நத்திங். இந்த குடும்பத்தில மியூசிக் கிடையாது." அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அவனுக்கு அழுகைய அடக்க முடியாம, "அப்படிப்பட்ட குடும்பத்தில நான் பார்ட்டா இருக்கவே வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அந்த ஃபோட்டோவையும் கையில வாங்கிட்டு ஓடியே போயிடுறான். அப்படி போய் அந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறதுக்காக என் பேர எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறான். அவங்களும், "நீ கிட்டார் வச்சிருக்கியா? உன்னோட ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட்ட நீ தான் கொண்டு வரணும்." அப்படின்னு சொன்னோனே, அவனும் போய் எல்லார்கிட்டயும் அப்படி கேட்டு பார்க்குறான். யாருமே வந்து பாரோ பண்ணிக்கிறதுக்கு, கொஞ்சம் நேரம் குடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. அப்போ அந்த எர்னெஸ்டோவோட ஸ்டாச்சு அங்க பார்க்குறான். அவரோட ஃபேமஸான சேயிங் என்னன்னா, "சீஸ் த மொமெண்ட்." அத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வருது. சிமெட்ரிக்குள்ள ஓடி போறான். அன்னைக்குன்னு அங்க கல்லறை தினம் போல. அதனால எல்லா கல்லறைகளுமே அப்படியே ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு, கேண்டில்லாம் போட்டு அழகா அலங்காரம் பண்ணி, எல்லா மக்களும் அவங்கவங்களோட இறந்தவங்களுக்காக அந்த இடத்துல நிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள தான் எர்னெஸ்டோவோட கல்லறையும் இருக்கு. அதுதான் கொஞ்சம் பெருசாவும் இருக்கு. நம்ம மிகுல் என்ன பண்றான், அந்த கல்லறைக்குள்ள ஏறி குதிக்கிறான். அது ஒரு சின்ன ரூம் மாரி இருக்கு. ஏன்னா மத்தவங்கலாம் வந்து நார்மல் அந்த
கல்லறை தான் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல்ன்றனால இந்த மாரி ரூம் மாரி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள எர்னஸ்ட்டோட ஃபோட்டோ, அவரோட கிட்டார்லாம் இருக்கனால, இந்த கிட்டார கொஞ்ச நேரம் அவன் பாரோ பண்ணிட்டு போய் அந்த பிளாசால வாசிச்சுட்டு கொண்டு போய் வச்சிரலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அந்த ரூம்குள்ள குதிச்சு அத எடுத்திருக்கான். அப்படி எடுத்து ஒரே ஒரு வாட்டி அந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு ப்ளே பண்றான் பாருங்க. அப்படி பண்ண உடனேயே சுத்தி இருக்கிற அந்த ஜன்னல் வழியா எல்லா மக்களும் அவரோட கிட்டார காணோம், என்னமோ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு உள்ள வராங்க. அப்படி உள்ள வர்றப்போ இங்க தான் ஒரு படத்தோட பெரிய ட்விஸ்ட்டே நடக்குது. என்னன்னா, மிகில் அவங்கலாம் ஏதாவது தப்பா நெனச்சுப்பாங்களோன்றதுக்காக, சாரி நான் அந்த கிட்டார பாரோ தான் பண்ணேன்னு ஏதோ சொல்ல வரான். அப்படி சொல்ல வர்றப்பவே அந்த மனுஷங்கலாம் அவன கிராஸ் பண்ணி போறாங்க. என்னன்னா, அவன் வந்து ஒரு ஆவி மாரி ஆயிட்டான். அவன யாராலயும் பார்க்கவும் முடியல. அவன பூந்து பூந்து அவன் மேல ஏறி எல்லாரும் போறாங்க. உள்ள போய் அந்த கிட்டாரெல்லாம் எடுக்குறாங்க. ஆனா, அவன் யார் கண்ணுக்குமே தெரியல. இத பார்த்துட்டு அவனுக்கு ஒண்ணும் புரியாம அங்கருந்து அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடுறான். அப்படி ஓடும்போது அந்த கல்லறையில தான் அவங்க அம்மா, அப்பாவும் "மிகேல், மிகேல் எங்க இருக்க?" அப்படின்லாம் சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க அம்மா, அப்பா கண்ணுக்கும் இவன் தெரியல. அப்படி தெரியாம அவன் கால் தடுக்கி ஒரு தோண்டி வச்சிருக்கிற ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துடுறான் தெரியாம. அப்போ ஒரு லேடி என்ன பண்றாங்க, கைய குடுத்து, "என்னாச்சுப்பா நீ ஆல்ரைட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனும் அப்பாடி ஃபைனலி யாரோ நம்மள பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு மேல ஏறுனதுக்கப்புறம் தான் அவங்க மூஞ்ச பார்த்தா, அது ஒரு ஸ்கெலிட்டன் அந்த பேய் மாதிரி அப்படியே ஒரு ஹாஃப் ஸ்கெலிட்டன், ஹாஃப் ஹியூமனா ஒரு லேடி நிக்கிறாங்க. அத பார்த்து அவன் அப்படியே பயப்படுறான். திரும்ப அவன யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு அப்படியே ஓடுறப்பலாம் இடிக்கிறான். இந்த பக்கம் இடிக்கிறான், அந்த பக்கம் இடிக்கிறான். எல்லாரும் பேய்ங்க தான். ஏன்னா கல்லறையில எல்லாருமே அவங்க அவங்களோட கல்லறைக்கு வந்திருந்திருக்காங்க அந்த பேய் ரூபமா. அவங்க எல்லாரும் மட்டும் தான் இவன பார்க்குறாங்க. மிகில் கூடவே ஒரு டாக் ஒண்ணு இருக்கும்ல. அந்த டாக் எப்படியோ மிகில கண்டுபிடிச்சு அவன பாக்குது. அவனுக்கு பயங்கர ஹாப்பி. "அட்லீஸ்ட் நீயாவது என்னைய பாக்குறியே!" அப்படின்னு சொல்லி அந்த டாக் எங்கேயோ கூட்டிட்டு போகுது. ஸோ அந்த டாக் பின்னாடி அவன் போகும்போது தெரியாம ஒரு பேய இடிச்சிடுறான். அந்த பேய் யாருன்னு பார்த்தா, அவங்க ஃபேமிலில ஆன்செஸ்டர்ஸ் ஃபோட்டோவா நெறைய பேர் வச்சிருப்பாங்கல்ல. அதுல ஒருத்தவங்க தான் அந்த பேய். அவங்க இடிச்சோனே, "மிகில் நீயா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கா ஒண்ணும் புரியல. "யார் நீங்க? என்ன எப்படி தெரியும்?" அப்படின்லாம் கேட்டோனே, "நான் தான்டா உங்க குடும்பம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடும்பத்தில இருக்க மொத்த பேரும் அந்த ஃபோட்டோல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒண்ணு கூடிடுறாங்க. "மிகில் உனக்கு என்ன ஆச்சு? உன்னைய பார்த்தா நீ செத்த மாரியும் தெரியல, உயிரோட இருக்கிற மாரியும் தெரியல. ஒரு மாரி ஹாஃபா இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, மிகில்க்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். அத இவங்க தான் பண்ண முடியும்னு இன்னொருத்தவங்க பேர சொல்லி, "சரி அவங்க கிட்ட கூட்டிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அந்த கல்லறையிலேருந்து ஒரு பிரிட்ஜ் மாரி பூவாலயே மேக் பண்ணி, அதில அவங்க எல்லாரும் நடந்து போறாங்க மிகில கூட்டிக்கிட்டு. அப்படி போறப்ப ரொம்ப அந்த உலகமே தனியா ஒரு பெரிய வேர்ல்டா பார்க்கறதுக்கு பயங்கர ஃபேண்டஸியா இருக்கு. அப்படி அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி போனோனே, அங்க ஏதோ ஏர்போர்ட்ல போயிட்டு உள்ள ஃப்ளைட்டுக்கு ஏறுறது மாதிரி என்ட்ரி அப்படின்னு சொல்லி டிக்கெட்டு, அவங்க வீட்லேருந்து என்னலாம் குடுத்தாங்க, அத என்னலாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு அவங்க உலகத்துக்குள்ள போகும்போது, அது எல்லாமே என்ட்ரி போட்டுட்டு என்னென்ன எடுத்துட்டு போறோம்ன்னு சொல்லிட்டு, அவங்க உலகத்துக்குள்ள போற மாரி காட்டுறாங்க. அதே நேரம் அந்த உலகத்துல இருந்து அந்த கல்லறைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும், அந்த பேயா இருந்து வர்றவங்க எல்லாரும், அவங்கவங்களோட ஃபேஸ வந்து ஸ்கேன் பண்ணிட்டு, அவங்களோட ஃபோட்டோவ அவங்க குடும்பத்து நபர்கள்லாம் வந்து வச்சு சாமி கும்பிட்டா தான், அவங்களால வெளிய வந்து அவங்க குடும்பத்து ஆளுங்கள பார்த்து, அவங்க படைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு முடியுன்ற மாதிரி ரொம்ப ஃபன்னியா காமிச்சிருந்தாலும், இது முக்கியமான விஷயமா தோணுச்சு. இறந்தவங்கள எல்லாரையும் நெனச்சு ஏன் சாமி கும்பிடணும்? நம்ம ஏன் வந்து அவங்கள தெய்வமா நெனைக்கணுன்றதுக்காக, ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இந்த படத்துல இத காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மிகுல அவங்க ஃபேமிலி உள்ள கூட்டிட்டு போயி, அவங்களோட அந்த கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட அம்மா இருக்காங்கல்ல, அதான். அந்த அப்பா விட்டுட்டு போயிருவாங்களே அந்த அம்மாவ. அந்த அம்மாவ தான் போய் பார்க்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சண்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி என் ஃபோட்டோ இல்லாம போகும்? என் குடும்பத்து ஆளுங்க அத வைக்காம இருக்கவே மாட்டாங்களே! கண்டிப்பா என் ஃபோட்டோ அங்க தான் இருக்கும். உங்க கம்ப்யூட்டர்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மிகுல கூட்டிட்டு போயி, அவங்க கிட்ட காமிச்சு, "பாரு மிகுல் வந்து இங்க வந்திருக்கான்" அப்படின்லாம் சொன்னோனே, அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீசர் அலாட் பண்ணி, அவங்க கூட போயி, "என்னாச்சு? ஏன் இவன் வந்து இப்படி வந்திருக்கான்?" அப்படின்லாம் சொன்னோனே, அவரு சொல்றாரு, "இவன வந்து யாரோ சாபம் விட்டுருக்காங்க. நீ வந்து எதையோ திருடியிருக்க" அப்படின்னு சொன்னோனே, இவனும் அவன் தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்றான். "நான் திருடல. நான் ஜஸ்ட் பாரோ தான் பண்ணேன். அது என்னோட தாத்தா" அப்படின்லாம் சொல்றான். சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் எடுத்து இப்படின்னு காட்டுறான். அந்த பாட்டி டென்ஷன் ஆயிடுது. "டேய்! நீ தான் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டியா? அதனால தான் என் ஃபோட்டோ இல்லையாடா? நான் இங்க போட்டு கத்திட்டு இருக்கேன்" அப்படிங்கிறாங்க.
இப்ப அந்த ஆஃபீசர் என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு உங்க ஃபேமிலியோட பிளெஸ்ஸிங் கிடைச்சா, நீ வந்து திரும்பவும் உன் உலகத்துக்கு போயிரலாம். ஏன்னா, நீ ஃபுல்லா சாகவும் இல்ல, ஃபுல்லா நீ மனுஷனாவும் இல்ல. ஏன்னா, அந்த உலகத்துக்குள்ள இவன் என்டர் ஆனோனயே என்னன்னா, எல்லாருமே வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஃபேஸோட தான் இருப்பாங்க. இவன் மட்டும் தான் ஹியூமன் ஃபேஸோடயே வந்திருப்பான். ஸோ, பிளெஸ்ஸிங் தானே, இங்க தானே உன் குடும்பத்தில எல்லாரும் இருக்காங்க. அப்ப இப்பவே வாங்கிக்கோ உன் பிளெஸ்ஸிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அந்த தாத்தா விட்டுட்டு போயிருப்பாரே! அந்த பாட்டி மிகிலுக்கு உடனே ஒரு பிளெஸ்ஸிங்க குடுக்குறாங்க. "நீ நல்லபடியா வீட்டுக்கு போயிறணும். ஆனா, மியூசிக் வாசிக்கவே கூடாது" அப்படின்னு. அவனும், "என்ன பாட்டி நீங்க இதெல்லாமா சொல்லுவீங்க?" அப்படின்னு சொன்னா, அந்த ஆஃபீசர் சொல்றாரு, "அது அவங்க இஷ்டம். என்ன கண்டிஷன் வேணாலும் அவங்க குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே பரவால்ல. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு மிகுலும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே அக்செப்ட் பண்ணி அந்த பாட்டி ஒரு பூவ குடுப்பாங்க. அந்த பூவ கையில வாங்குன அடுத்த நிமிஷமே, அந்த கல்லறையில தானே அவன் காணாம போயிருப்பான். இந்த உலகத்துக்கு வந்திருப்பான். அதே இடத்துக்கு திருப்பி போயிடுறான். போனோனே, "ஐயா ஜாலிடா வந்துட்டோம்டா" அப்படின்ட்டு திரும்பவும் தம்பி என்ன செய்றாப்புல, அந்த கிட்டார தான் போய் தொடுறான். அப்படி தொட்ட நிமிஷம் திரும்பி இந்த உலகத்துக்கு அதே ரூமுக்கே வந்துடுறான். அங்க இருக்கிற குடும்பத்தாளுங்கலாம், ஸ்கெலிட்டன் ஆளுங்கலாம் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுறாய்ங்க. "என்னடா நீ 2 நிமிஷம் தான் ஆகுது போய், அதுக்குள்ள ப்ராமிஸ பிரேக் பண்ணிட்டு வந்துட்டியேடா! உனக்கு என்னதான்டா வேணும் உனக்கு?" அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. அவனும் வந்து, "என்னால மியூசிக் இல்லாமலாம் இருக்கவே முடியாது" அப்படின்னு சொன்னா, அந்த பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து, "முடியவே முடியாது. உன் தாத்தா பண்ண வேலைய, அவரு சூஸ் பண்ண அந்த பாத்த நீ போவே கூடாது." "என்னது சூஸ் பண்ண அந்த பாத்தா?" அப்படின்னு ஏதோ ஒண்ணு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிட்டு ஓடுறான். "இந்த சுச்சு போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு லைட்டா ஒரு இத சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு பயங்கரமா எஸ்கேப் ஆயி ஓடிட்டே இருக்கான். என்னன்னா, அவனுக்கு மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, அப்போ தாத்தா வந்து மியூசிக்குக்கு சப்போர்ட்டு. மத்த எல்லாரும் குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கெல்லாம் மியூசிக் வந்து வேண்டாம். ஸோ, பிளெஸ்ஸிங் தானே வேணும். நம்ம தாத்தாவ கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்க போட்டா, நம்ம மியூசிக்கையும் வாசிக்கலாம். இந்த இடத்த விட்டும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்றதுக்காக, அங்கேயே வெளிய போய் தேட ஆரம்பிக்கிறான். அப்படி போய் தேடுறப்ப அவனுக்கு ஒருத்தரோட இன்ட்ரோ கிடைக்குது. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்து எர்னஸ்டோ பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனாலும் மிகிலோட இந்த ஸ்கெலிட்டன் குடும்பம் அவன விடுறதா இல்ல. "எங்க போயிட்ட மிகுல்?" அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ்டா ஒரு அனிமல் வச்சிருக்காங்க. அந்த அனிமல வச்சு மோப்பம் புடிச்சு மிகுல தேடிட்டு வராங்க. இந்த கேப்ல மிகுலோட கை விரல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்கெலிட்டனா மாறிட்டு வருது. அவனுக்கு டைம் போயிட்டே இருக்கு. அவன் சீக்கிரமா வந்து இந்த உடம்பு ஃபுல்லா ஸ்கெலிட்டனா மாறுறதுக்குள்ள, அவன் இந்த பிளெஸ்ஸிங்க வாங்கி ஆகணும். இல்லாட்டினா, அவன் இந்த உலகத்திலேயே இறந்து போனவங்களோட லிஸ்ட்ல அவனும் சேர்ந்துருவான். அப்படி அந்த ஸ்கெலிட்டன் குடும்பத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போன மிகுல், அங்க இங்கன்னு சுத்தி, கடைசில அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றான், "எனக்கு எர்னஸ்டோ தெரியும். நான் கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி, அவன் பதிலுக்கு ஒரு டீலா அவனோட ஃபோட்டோவ கொண்டு போயி, அவனோட ஃபேமிலி கிட்ட சேர்த்து, அவன பத்தி நினைக்க வச்சா, அவனும் அந்த கல்லறைக்கெல்லாம் போய் அவங்க ஃபேமிலிய மீட் பண்ணலாம். ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் யாருமே நினைக்காம மறந்து போறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ, இதனால 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கிட்டு, இவனும் என்ன பண்றான், மிகில கூட்டிக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் 2 பேர மீட் பண்றாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது ஒரு ஃப்ரெண்ட் மூலமா. எப்படின்னா, எர்னெஸ்டோ வந்து ஒரு மியூசிக் காம்படிஷன கண்டக்ட் பண்றாரு. அந்த காம்படிஷன்ல போய் நீங்க கலந்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனேயே, நம்ம மிகுலுக்கு என்ன ஆகுது, சீக்கிரம் என் கிராண்ட்ஃபாதர் கிட்ட நான் போணும். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ வாங்கணும். அதனால நம்ம இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறோம். எனக்கு ஒரு கிட்டார் மட்டும் ரெடி பண்ணி குடு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான். அந்த ஃப்ரெண்டும் எங்கேயோ வேற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஃபைனலா ஒருத்தர மீட் பண்றாங்க. அவரு அப்படி ரொம்ப ஒரு உடம்பு சரியில்லாத மாரி, எல்லாருமே ஸ்கெலிட்டன் மனுஷங்க தான். அந்த மொத்த வேர்ல்டே வந்து ஸ்கெலிட்டனா தான் இருக்கு. அங்க அவரு ஒரு ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டு அப்படி சோகமா இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. அங்க அவர்கிட்ட ஒரு கிட்டார அவர் அப்படி மறைச்சு கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்காரு. அங்க போயிட்டு இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, "ப்ளீஸ் உன் கிட்டார் தாயேன், நான் திருப்பி தரேன்" அப்படின்லாம் சொன்னோனே, "முதல்ல முடியவே முடியாது, கிளம்புடா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நல்லா பேசி, "நீ இத வாங்கிக்கணும்னா, நீ எனக்காக ஒரு பாட்டு பாடணுன்ற" மாரி கேட்டோனே, அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, "ஓகே, நான் இப்படிலாம் பாடுறதில்ல. சரி உனக்காக பாடுறேன்" அப்படின்னு சொல்லி கிட்டார வாங்கிட்டு, "என் இனிய பொன் நிலாவே" சும்மா சொன்னேன். இப்படிலாம் இல்ல. ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்ட பாடுறாரு. இதெல்லாம் நம்ம மிகுல் கேட்டுட்டு இருக்கான். அப்படி கேட்டோனே, "வாவ்! இவ்ளோ சூப்பரா பாட்டு பாடுறாரே!" அப்படின்னு மெய்மறந்து கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த ஃப்ரெண்ட் பாடுன பாட்டுல இந்த படுத்திருந்த அந்த சோல், அந்த ஸ்கெலிட்டன் மனுஷனோட சோல் மட்டும் அப்படியே போயிடுற மாரி, அந்த உடம்பே அப்படி கரைஞ்சு காத்தோட போயிருது. மிகுலுக்கு ஒண்ணும் புரியல. "என்னாச்சு? ஏன் அவரு என்ன ஆயிட்டாரு? எங்க போயிட்டாரு?" அப்படிலாம் கேட்குறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் சொல்றாங்க,
எப்போ நம்மளோட ரியல் லைஃப் உலகத்துல நம்மள நினைக்கிறதுக்கு யாருமே இல்லாம ஆகுறாங்களோ, அன்னைக்கு இங்க இருந்தும் இந்த ஸ்கெலிட்டன் உடம்பும் இந்த உலகத்த விட்டு போயிரும். ஆனா அது எங்க போகுது, என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த கிட்டார வாங்கிக்கிட்டு அந்த கான்டெஸ்ட்டுக்கு போறாங்க. அப்படி அந்த கான்டெஸ்ட்ல நம்ம மிகிலும், அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து பட்டைய கிளப்புறாங்க. அந்த கேப்லயே இந்த மிகிலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அதே கான்டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து, "இந்த பையன் எங்க?" அப்படின்னு சொல்லி, "ஒரு லிவிங் பாய நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் அவனோட பெர்ஃபார்மன்ஸ சூப்பரா முடிச்சுட்டு, அப்படியே ஸ்டேஜ விட்டு கீழ இறங்குன உடனே பார்த்து பயப்படுறான் இவங்களெல்லாம் அந்த கூட்டத்தில இவங்க தேடிட்டு இருக்கிறத பார்த்து. அங்க அந்த லைவா வந்து அனௌன்ஸ்மென்ட்டும் குடுக்குறாங்க. "இங்க யாராவது ஒரு லைவ் பாய பார்த்தீங்களா? அவங்க ஃபேமிலி வந்து தேடிட்டு இருக்காங்க அவன." அப்படின்லாம் வந்து மைக்ல பேசுறாங்க. இத கேட்ட மிகுல் பயந்துட்டு அங்கருந்து போக பார்க்குறான். அப்ப அவன் ஃப்ரெண்ட் கேட்குறான், "இங்க பாரு நீ என்ன சொன்ன? உன்னோட கிராண்ட்ஃபாதர வந்து நீ பார்க்கணும். அவர் கையில நீ பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குனா தான் இந்த உலகத்த விட்டு போக முடியும்னு நீ சொன்னேல்ல. ஆனா உனக்கு ஆல்ரெடி ஒரு குடும்பம் இருக்கே! அவங்க தான் உன்ன தேடுறாங்களே! அப்புறம் ஏன் நீ இப்படி என்கிட்ட பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கும் மிகுலுக்கும் நடுவுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா வருது. ஆனா அவன் என்ன சொல்ல வர்றான், "இல்ல அவங்களுக்கெல்லாம் மியூசிக் புடிக்காது. என்னால மியூசிக் இல்லாத ஒருத்தவங்களோட பிளெஸ்ஸிங்க வாங்கிட்டு என்னால முடியாது." அப்படின்னு அவன் பிரச்சனைய சொல்ல ட்ரை பண்றான். ஆனாலும் அந்த ஃப்ரெண்ட் வந்து, "இல்ல வா உன்னைய உன் ஃபேமிலி கிட்ட கூட்டிட்டு போறேன்." அப்படின்ற மாரி சொன்னோனே, "இல்ல இந்தா உன் ஃபோட்டோவ நீயே வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறான். அப்படி ஓடுறவன அவங்களோட அந்த ஸ்கெலிட்டன் ஃபேமிலி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அதுல அந்த பெரிய பாட்டி இருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு பாட்டி. அவங்க அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய், "வா மெகுல் நான் உனக்கு பிளெஸ்ஸிங் குடுக்குறேன். ஒழுங்கா வீட்டுக்கு போ. நான் உன்னைய சேவ் பண்ணணும்." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அவன் கேட்காம அங்கருந்து ஓடி போறான். அப்படி ஓடி ஃபாலோ பண்ணி எங்க போறான்னா, எர்னெஸ்டோ. அந்த ஃபேமஸான எர்னெஸ்டோவ ஃபாலோ பண்ணி போயி ஒரு பெரிய பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறான். அவன் வச்சிருக்க கிட்டார வச்சு, அந்த எர்னெஸ்டோ பாடுன பாட்ட எல்லாத்தையும் அப்படியே அதே மாரி பாடி காமிச்சு, அங்க இருக்கிற அட்டென்ஷன் எல்லாத்தையும் சீக் பண்ணி, இந்த எர்னெஸ்டோ கிட்ட தான் தான் வந்து அவனோட கிராண்ட்சன். நான் தான் உன் பேரன் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட்டு எர்னெஸ்டோ வந்து "என்னது நீயா?" அப்படின்னு ஒரு மாரி ஆச்சரியமா கேட்டாலும், அவரும் வந்து "வாவ்! எனக்கும் வந்து குடும்பம் இருக்கு. என்னோட பேரன் இவன் தான். இவனோட கிரேட் கிராண்ட்சன். ஓகே சூப்பர்" அப்படின்னு சொல்லி, அவர் போற இடம், வர இடம், அவருக்கு கிடைக்கிற ஆஃபரிங்ஸ் அப்படி இப்படின்னு அவன்கிட்ட பயங்கரமா ஹாப்பியா பேசிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. "இவன் தான் என்னோட பேரன், இவன் தான் என்னோட பேரன்" அப்படின்னு. அப்படியெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அவனுக்கு டைம் இல்ல. சரி நான் வந்து கிளம்பியே ஆகணும். காலையில சன்ரைஸ்க்குள்ள நானு திரும்பி என்னோட பேக் டூ லைஃப் போணும் அப்படின்றதுனால, எர்னெஸ்டோவும் அவனோட ஃப்ளார எடுத்து அப்படியே பிளெஸ்ஸிங்க குடுக்கலான்னு வர்றப்போ, இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நம்ம ஃபோட்டோவ பறக்க விட்டுட்டு வந்தானே, நம்ம மிகுல். அந்த ஃப்ரெண்டு எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற அந்த சீன்ல என்டர் ஆகி, மிகுல் கிட்ட அவரோட ஃபோட்டோவ கொண்டு போய் குடுக்குறேன்னு சொன்னியே, அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்கும்போது தான், இங்க ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்ட இந்த படத்துல ரிவீல் பண்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃப்ரெண்டும் நம்ம எர்னெஸ்டோ அதான் ஃபேமஸான அந்த சிங்கர் இருக்கார்ல, இவங்க 2 பேருமே ரியல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நெறைய பாடல்கள பாடியிருக்காங்க. ஆனா, அந்த பாட்டெல்லாம் எழுதினது இந்த ஃப்ரெண்டா இருக்கார்ல, இவரு தான். இந்த எர்னெஸ்டோ வந்து இவர வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த ஃப்ரெண்டு ஒரு நாளு நம்ம ஃபேமிலி கிட்டயே நம்ம திருப்பி போயிரலாம் அப்படின்னு ஒரு மாரி ஹோம் சிக்கா ஃபீல் பண்ணி போறேன்னு சொன்னப்போ, எங்க இவன் போய்ட்டான்னா, இவன் பாட்டெல்லாம் வச்சு தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். இவன் போய்ட்டான்னா, நம்ம என்ன செய்றது? அப்படின்னு பிளான் பண்ணி இந்த ஃப்ரெண்ட எர்னெஸ்டோ பாய்சன் பண்ணி கொன்னுட்டாரு. அப்படி கொன்னதுனால தான் இவரு செத்து போயி இந்த உலகத்துக்கு வந்திருப்பாரு இந்த ஃப்ரெண்டு. ஆனா இவ்ளோ நாளா இவரு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு. இந்த எர்னஸ்டோனால தான் இவரு செத்தோம் அப்படின்ற விஷயமே தெரியாம தான் இந்த உலகத்திலயும் அவரு இருந்திருப்பாரு. இன்னைக்கு மெகுலால இவங்க 3 பேரும் மீட் பண்ண இந்த டைம்ல இந்த விஷயம்லாம் வெளிய வந்துருது. அப்படி வெளிய வந்த உடனேயே எர்னெஸ்டோ அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டு இந்த ஃப்ரெண்ட இழுத்துட்டு போய் எங்கேயோ விட சொல்லிர்றாரு. அப்படி அவங்களும் இழுத்துட்டு போயிடுறாங்க. மிகுலோ அப்படியே ஒரு மாரி பயந்துகிட்டு, "ஐயய்யோ! என்னடா நீ ஒரு கொலைகாரனா?" அப்படின்ற மாரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு, "சரி நான் இப்ப என் வீட்டுக்கு போணும். எனக்கு என் லைஃப் வேணும் திரும்பி." அப்படின்லாம் ஏதோ கேட்க வரான். ஆனா இவனோ நல்ல மனுஷனே இல்ல போல. இந்த எர்னெஸ்டோ தான் இருக்கிறதுலயே வில்லன். வில்லன் என்ன பண்ணுவான்? பிளெஸ்ஸிங்கா குடுப்பான்? சான்ஸே இல்ல. அந்த மெகுலையும் வந்து ஒரு இடத்துல புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவன வந்து ஐசோலேட் பண்ணிடுறான்.
ஒரு பெரிய ஒரு ஓட்டை மாரி, ஒரு கேவ் மாரி இருக்கு. உள்ள தள்ளி விட்டா ஒரே தண்ணி, கடல் தண்ணி மாரி, ஐலேண்ட் மாரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள அவன் விழுந்து மெதுவா அப்படியே ஸ்விம் பண்ணி அந்த பாறையிலலாம் ஏறிட்டு கத்தி கத்தி பார்க்குறான். "யாராவது காப்பாத்துங்கடா" அப்படின்னு. பார்த்தா யாரையுமே காணோம். பின்னாடி பார்த்தா அந்த ஃப்ரெண்டு. அவரு அப்படி வராரு. வந்த உடனே அவர பார்த்த உடனே ஓடி போய் மிகுல் கட்டி புடிச்சுக்கிறான். "நீ சொன்னத நான் கேட்டுருக்கணும். என் ஃபேமிலி கிட்ட நான் போயிருந்துருக்கணும். ஐயோ! நான் நீ சொன்னது கேட்காம போயிட்டேனே!" அப்படின்னு ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறான். அந்த ஃப்ரெண்டும் அவன அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். "ஓகே, ஓகே. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டுருக்கான். அப்ப பார்த்து அந்த ஃப்ரெண்ட் என்ன ஆகுறாரு, அப்படியே லைட்டா ஃப்ளிக்கர் ஆகுறாரு. என்னன்னா, அவர யாருமே அந்த ரியல் லைஃப்ல நெனைக்கிறதுக்கு ஆள் இல்லாம, அவரு அந்த உலகத்த விட்டும், அந்த ஸ்கெலிட்டன் உலகத்த விட்டும் போக போறாரு போல. அதுக்கான சிம்ப்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. இங்க தான் இந்த ஃப்ரெண்ட் ஒண்ணு சொல்றாரு. "நான் ஏன் வந்து அந்த ரியல் லைஃப்க்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா, என் ஃபோட்டோவ யாருமே வச்சு என்ன நெனைக்காதப்ப கூட, என் பொண்ண பார்க்கணும். என் பொண்ணு கோகோ" அப்படின்னு சொன்ன உடனே மிகுலுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. "கோகோவா?" அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி ஃபோட்டோ. அதில அவங்க தாத்தாவோட ஃபேஸ் மட்டும் கிழிஞ்சிருக்கும். அந்த பாட்டியும் அவங்களோட பொண்ணு. அந்த பொண்ணு யாரு? அதான் இப்போ உயிரோட ரியல் லைஃப்ல இருக்கிறாங்கல்ல, கோகோ பாட்டி. அவன் கூட எப்பயுமே வந்து பேசிக்கிட்டே இருப்பானே அந்த பாட்டிகிட்ட. அந்த பாட்டிக்கும் ஞாபக மறதியே. அந்த பாட்டி தான் இவரோட அந்த பொண்ணு. ஸோ, இங்க என்ன ட்விஸ்ட் ரிவீல் ஆயிருக்குன்னா, இவங்க கிரேட் அந்த தாத்தாவே இவரு தான். இந்த விஷயம் 2 பேருக்கு தெரிஞ்சோனே, "டேய்! அப்ப நம்ம 2 பேரும் தான் குடும்பமா? நம்ம தான்டா ஃபேமிலி." அவர் மனசுல இருக்கிற ஏக்கம், ஆசைலாம் என்னன்னா, அவங்க குடும்பத்தில சொல்லணும். இந்த மாரி நான் எப்பவுமே வந்து என் ஃபேமிலிக்காக நான் திருப்பி வரணும்னு நெனச்சேன். என் பொண்ண பார்க்கறதுக்காக வரணும்னு நெனச்சேன். ஆனா வந்து நான் இந்த மாதிரி ஆயிட்டேன்றது அவங்களுக்கு தெரியவே இல்ல கடைசி வரைக்கும். என்னைய கடைசி பெர்சன் ஒரு ஆள் அந்த உலகத்துல நெனச்சிட்டு இருக்குன்னா, அது என்னோட பொண்ணு தான். அந்த பொண்ணும், அவளும் இந்த உலகத்துக்கு எப்ப வருவாளோ, அப்ப அவள கடைசியா ஒரு தடவ அவள நான் பார்த்து ஒரு பெரிய ஹக் குடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா, அவ தான் கடைசி பெர்சன் என்னைய ஞாபகம் வச்சிருப்பாங்கிறதுனால, அவ மட்டும் அந்த உலகத்துலருந்து செத்து போயிட்டா அப்டின்னா, நான் இந்த உலகத்துல டிஸப்பியர் ஆயிருவேன். என்னால அவள பார்க்கவே முடியாம போயிரும். அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி, அவனும் அவங்க பொண்ணும் பாடுற பாட்ட அப்படியே பாடி காமிச்சுட்டு இருக்கான். அங்க பார்த்தா, இவனோட மிகுலோட அந்த டாக் வந்துருது. அது எப்படியோ அந்த இடத்த கண்டுபிடிச்சோனே, அந்த பாட்டியும் ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு அனிமல் ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அதையும் வச்சு மிகுல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு, மிகுலையும் அந்த ஃப்ரெண்டையும் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அந்த பாட்டி போயிடுறாங்க. பாட்டியோட ஹஸ்பண்ட் தான் அந்த ஃப்ரெண்டு. இப்ப அது ஃப்ரெண்டு கிடையாது, தாத்தா. இந்த உலகத்திலயும் பாட்டி, தாத்தா மேல பயங்கர கோவமா தான் இருக்காங்க. ஸோ, இந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்புனவங்க போயி எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்க போடுறாங்க. அப்படி போடுற இடத்துல தான் மிகுல் என்ன பண்றான், "தாத்தா வேணும்னே உங்கள விட்டுட்டு போகல. அவர பாய்சன் பண்ணி கொன்னுட்டாங்க. இந்த எர்னஸ்டோ கிட்ட தான் தாத்தாவோட ஃபோட்டோ இருக்கு. ப்ளீஸ் நீங்க அவர வந்து ஃபர்கிவ் பண்ணலனாலும், குடும்பத்தில இருக்கிற யாரும் அவர வந்து மறக்கக்கூடாது. அதுக்காவது ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்லாம் சொன்னோனே, பாட்டி ஆனா அவர் மேல இருக்கிற கோவம்லாம் போன மாரிலாம் தெரியல. ஆனா கூட பாட்டி என்ன பண்றாங்க, "ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்லி, இப்ப குடும்பமா சேர்ந்து எப்படி எர்னஸ்டோ கிட்ட இருந்து தாத்தாவோட ஃபோட்டோவ வாங்கலாம். ஏன்னா, இந்த ஃபோட்டோங்கிறது இருந்து, அத கொண்டு போய் அவன் வீட்ல வச்சு எல்லாரும் பார்த்து அவர நெனச்சா தான், இங்க தாத்தா வந்து ஸ்கெலிட்டன் உலகத்துல உயிர் வாழ முடியும். ஸோ, அதனால இந்த குடும்பம் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த உலகத்திலயும் இந்த எர்னெஸ்டோக்கு பெரிய கூட்டமே வந்து இவங்களுக்கு கான்சர்ட்லாம் நடக்குது. அந்த மாரி ஒரு கான்சர்ட்ல இந்த குடும்பமும் ஒரு குரூப் டான்சர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல எர்னெஸ்டோ இவங்கள பார்த்துட்டு, "ஓஹோ! குடும்பமா சேர்ந்து இங்க ஃபோட்டோ வாங்குறதுக்கா வந்திருக்கீங்களா? நெவர் குடுக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி எர்னெஸ்டோ அந்த குடும்பத்த செக்யூரிட்டி எல்லாம் வச்சு தமிழ் படத்தோட கிளைமாக்ஸ் சீன்ல வர மாதிரி அந்த குடும்பத்த அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. அப்படி அந்த அட்டாக் பண்ற இடத்துல, எப்படியோ அந்த பாட்டி வந்து அந்த ஸ்டேஜ் ஷோக்கு போயிடுறாங்க. அங்க வச்சு அவங்க ஒரு பாட்டையும் பாடிக்கிட்டே, அப்படியே அந்த ஃபோட்டோவ மிகுல் கையில ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல எர்னஸ்டும் உள்ள வந்து அப்படி ஷோல பாடி, ஆடி அப்படியெல்லாம் இது பண்ணி அந்த ஃபோட்டோவ அந்த மிகுல் கையில கிடைக்காம என்னென்ன ட்ரபிள் குடுக்க முடியுமோ, அந்த பாடிக்கிட்டே அந்த பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் ஷோலயே வந்து இதெல்லாம் நடக்குது. எப்படியோ ஃபோட்டோவ மிகுல் கையில வாங்கிர்றான். பேக் ஸ்டேஜ்ல வச்சு என்ன நடக்குதுன்னா, இந்த மொத்த குடும்பமும் மிகுலுக்கு அந்த பிளெஸ்ஸிங்க குடுத்து சீக்கிரமா அவன வந்து ரியல் வேர்ல்டுக்கு அனுப்பிடலாம்னு சொல்லி குடுத்து கையில வாங்க போற நேரம்
அந்த எர்னஸ்டோ வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து அந்த பூவ வாங்கி, அவன அந்த பிளெஸ்ஸிங்க கிடைக்க விடாம ஸ்டாப் பண்ணிரு ஸ்டாப் பண்ணது மட்டும் பத்தாம, எர்னஸ்டோவ அந்த இடத்துல மிகுல வந்து மேலேருந்து புடிச்சு கீழ தள்ளிவிட பார்க்குறான். அத அந்த குடும்பத்து ஆளுங்கலாம் லைவ் டெலிகாஸ்ட் மூலமா, இவன் என்னலாம் பேக் ஸ்டேஜ்ல அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி, எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா அந்த ஸ்கெலிட்டன் வேர்ல்ட்ல இருந்த மக்கள், அவனோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் காமிச்சுட்டாங்க. ஆனா, நம்ம மிகுல் கீழலாம் விழுகல. அந்த கஸ்டமைஸ்டு கிரியேச்சர் இருக்குல்ல, பாட்டியோட கிரியேச்சர். அது என்ன பண்ணுது, நம்ம மிகுல காப்பாத்திருது. அப்படி காப்பாத்துன உடனே, இங்க நம்ம பாட்டியும், தாத்தாவும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இந்த கூட்டத்துக்கும் இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. எர்னஸ்டோ திரும்பி ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப நல்லவன் மாரி சீன போட பார்க்குறான். அப்ப நம்ம ஊர்லலாம் பண்ற மாதிரி முட்டை, தக்காளியெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க அவன. "போதும்டா போடா" அப்படின்ற மாரி. அந்த பாட்டியோட அந்த கிரியேச்சர் இருக்குல்ல, அந்த கஸ்டமைஸ்ட் கிரியேச்சர். அதுவே என்ன பண்ணுது, இந்த எர்னஸ்டோவ அப்படியே தூக்கி பந்த அடி அவன தூக்கி கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல போட்டு அவன பனிஷ் பண்ணிருது. அங்க அந்த கிரவுட் பயங்கரமா சியர் பண்ணி, அவனுக்கு இது நல்லா வேணும் அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க அவங்க குடும்பத்துல இந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கிடையாது. இப்ப அவர் தாத்தா. தாத்தாவும், பாட்டியும் என்ன பண்றாங்க, "எர்னஸ்டோ நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. சன்ரைஸ் ஆக போகுது. இதுக்கு மேல நீங்க இருந்தா, அப்புறம் நீ இங்கேயே இருந்துருவ" அப்படின்னு சொல்லி அவனுக்காக பிளெஸ்ஸிங்ஸ குடுக்குறாங்க. தாத்தாவும் பயங்கரமா ஃப்ளிக்கர் ஆயிட்டே இருக்காரு. என்னன்னா, அவர கோகோ பாட்டி வந்து மறக்குறாங்க போல. அதனால அவரு அப்படியே அங்கருந்து மறைஞ்சு போயிருவாரு போல தெரியுது. ஆனா, மிகுல அழுகுறான். "நான் உங்கள இப்படி விட்டுட்டு போமாட்டேன். உங்க ஃபோட்டோ வேற காணாம போச்சு இந்த சண்டேல. நான் எப்படி உங்கள விட்டுட்டு போவேன்?" அப்படின்லாம் சொல்றான். "பரவால்ல. இட்ஸ் ஓகே. நீ போ. நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லி தாத்தாவும், பாட்டியும் சேர்ந்து மிகுல அந்த பிளெஸ்ஸிங்க குடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பக்கத்துல இருந்து அப்படியே ரொம்ப ஃபீலிங்கா அந்த சீனையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பிளெஸ்ஸிங்க குடுத்த உடனே மிகுல அந்த கல்லறைக்குள்ள இருந்து கண்ண முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அவன் ரியல் லைஃப்க்கு வந்துட்டான். பக்கத்திலேயே அவங்க தாத்தாவோட கிட்டார் இருக்கு. அதையும் கையில எடுத்துக்கிட்டு வேகமா அவன் வீட்டுக்கு ஓடுறான். அப்படி ஓடி போய் கோகோ பாட்டியோட ரூம்குள்ள போய் கதவு மூடிக்கிறான். அவங்களோட பொண்ணு இருக்காங்களே அந்த இன்னொரு பாட்டிலாம். அவங்கலாம் வந்து தடுக்குறாங்க. அவங்க அம்மா, அப்பாலாம் வந்து கதவ தட்டுறாங்க. இவன் போய் அழுகுறான் கோகோ பாட்டிகிட்ட. "ப்ளீஸ் உங்க அப்பாவ ஞாபகம் இருக்கா? மறந்துறாத. ப்ளீஸ் பாட்டி நீ ஞாபகம் வச்சுக்கோங்க." இந்த மாதிரி எல்லாம் வந்து அவன் பேசி குடுக்குறான். ஆனாலும் அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா? இல்ல எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அவங்க ரொம்ப வயசான பாட்டில. ஸோ அப்படியே உட்காந்துருக்காங்க. இங்க அவங்க அம்மா, அப்பா இவங்க எல்லாரும் வந்து மிகுல் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. "என்னதான் பண்ற நீ? அதுவும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ட கையில" அப்படின்னு சொல்லி இந்த ஆரம்பத்தில பாடுன பழைய பஞ்சாங்கத்தையே இன்னும் பாடிட்டு இருக்கானுங்க. நம்ம மிகுலுக்கு பயங்கரமா வந்து அது ஹர்ட்டிங் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறான். அவனோட மொத்த ஃபேமிலியும் அங்க தான் இருக்காங்க. அந்த கோகோ பாட்டியோட பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த இன்னொரு பாட்டி. அவங்க "மிகுல் நீ இனிமே வந்து பாட்டிக்கிட்ட இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. நீ சாரி சொல்லு" அப்படின்னு சொல்லி சாரி சொல்றாங்க. ஆனா மிகுல் என்ன பண்றான், அந்த பாட்டி அப்படியே பார்த்துட்டு கீழ இருக்கிற அந்த கிட்டார எடுத்து கையில வச்சுக்கிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறான். அங்க வந்து அவங்க தடுக்க வர்றாங்க. ஆனா அவங்க அம்மாவும், அப்பாவும் "இல்ல வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு புடிச்சுக்கிறாங்க. அங்க நம்ம மிகுல் என்ன பண்றான், கோகோ பாட்டிக்கு அவங்க அப்பா எப்பவுமே டெய்லி பாடி காட்டுற அந்த பாட்ட பாட ஆரம்பிக்கிறான். அப்படி பாட ஆரம்பிக்கும்போது, அந்த பாட்டியும் கூடவே சேர்ந்து அந்த பாட்ட பாட ஆரம்பிக்கிறாங்க. எந்த பாட்டி? நம்ம கோகோ பாட்டி. அப்படி பாட ஆரம்பிச்சோனே, அந்த குடும்பமே அப்படியே பயங்கரமா ஷாக் கோகோ பாட்டியோட பொண்ணுக்கெல்லாம் கண்லேருந்து தண்ணியே வந்துருது. அந்த பாட்டி அத எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அவங்க அம்மா ரொம்ப நாளா பேசவே இல்ல. ஞாபக மறதியில அப்படி ஸ்டக் ஆயிருந்தாங்க. இந்த பாட்ட ஏன் மிகுல் பாடுனான்னா, ஏன்னா அவங்க தாத்தா அந்த ஸ்கெலிட்டன் உலகத்துல சொல்லியிருப்பாரு. அவரு கடைசியா ஒரு பொண்ணுக்காக இந்த பாட்ட தான் பாடணும்னு நெனச்சிருப்பாரு. ஸோ, இந்த ஆசையவாவது நம்ம நிறைவேத்தலான்னு மிகுல் அந்த பாட்ட பாட, இந்த பாட்டிக்கு எல்லாமே ஞாபகம் வர, ஆமா என்னோட அப்பா ஒரு மியூசிஷியனா இருந்தாரு. அப்ப அந்த பக்கத்துல இருக்க அப்ப ஃபேமிலி ஃபோட்டோ ஒண்ணுல அவங்க தாத்தா ஃபேஸ் மட்டும் கிழிஞ்சிருக்கும்ல, அந்த கிழிஞ்ச அந்த ஃபேஸ கூட அவங்க பத்திரமா எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அவங்க அப்பா எழுதின பாட்டு எல்லாமே இருக்கும். அப்படி அந்த ஃபோட்டோல அந்த பீஸ பார்த்த உடனே மிகுல் வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். ஏன்னா, அந்த ஃபோட்டோ இருந்தா தானே அவர நெனச்சு நம்ம வந்து ப்ரேயர் பண்ண முடியும். அவரு அந்த உலகத்துல உயிரோட இருப்பாரு. ஸோ, அந்த விஷயம் நிறைவேறிருச்சு. இப்போ கரண்ட்டா இந்த ரியல் லைஃப்ல நம்ம கோகோ பாட்டியும் வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்க ஃபேமிலியில இருக்கிற கடைசி குட்டி பாப்பாவுக்கு கூட மிகுல்ல அந்த குட்டி பாப்பா தூக்கி வச்சு, இதெல்லாம் தான் நம்ம குடும்பம். இவங்கள எல்லாரையும் நம்ம கண்டிப்பா வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்க குடும்பமே வந்து அந்த இவ்ளோ நாளா பேசாத அந்த தாத்தாவ பத்தி செரிஷ் பண்ணி, அவரோட கிட்டார வச்சு, அவர் இந்த பாட்டெல்லாம் பாடுனாருன்னு அந்த உலகத்துக்கே சொல்றாங்க. அப்படியே இந்த இடத்துல இந்த ஸ்கெலிட்டன் வேர்ல்டுலயும் நம்ம தாத்தா, பாட்டி, அப்புறம் இப்ப இறந்து போன அந்த கோகோ
பாட்டி அவங்க, இவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அதே மாரி இப்ப எல்லாரோட ஃபோட்டோஸையும் அவங்க வச்சு ப்ரேயர் பண்றதுனால, இவங்களும் ரொம்ப ஹாப்பியா இந்த வேர்ல்டுலேருந்து அந்த கல்லறைக்கெல்லாம் போயி, அவங்க ஃபேமிலியோட ஆஃபரிங்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டு, இனிமே அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா இருப்பாங்க. இங்கேயே இந்த படத்த இப்படி முடிக்கிறாங்க. ஒருவேளை இந்த படத்துல வரதெல்லாம் உண்மையா இருந்தா, நம்மளும் நம்மளோட ஆன்செஸ்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கணுன்ற ஆர்வம் நம்மளுக்கு வரும்ல? ஸ்டே டியூன் வித் டெலிலு. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.